குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஆன்மீகத்தை உலகத்தின் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் எடுத்து சென்றுள்ளார். Feel friendly and connected with everyone around. அவரது தியானமும் மூச்சு பயிற்சிகளும் 450 மில்லியன் ஆன்மீகவாதிகளுக்கு மேலாக 156 நாடுகளின் மக்களை கவர்ந்து தங்களது துன்பங்களில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் எதிர்மறை எண்ணங்களில் இருந்தும் மாற்றி அமைத்துக் கொள்ள காரணமாக இருந்துள்ளன. வாழும் கலையோட மெயின் திங் இதுதான், அன்பு. அனைத்து தரப்பு மக்களையும் அன்பின் மதிப்பு, ஒற்றுமை, சேவை மனப்பான்மை போன்ற மதிப்பீடுகளால் ஆர்வமுடன் ஒன்று சேர ஊக்குவித்துள்ளார். ஒரு துறவிக்கு என்னன்னா உலகமே ஒரு குடும்பமா இருக்கு. மீண்டும் மீண்டும் நமக்கு உலகமே ஒரு குடும்பம்தான் என்ற தத்துவத்தை பரிபூரணமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி பல கோடி மக்களின் வாழ்க்கை தரம் உயர காரணனாய் இருக்கும் நம் குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் இப்போது கலர்ஸ் தமிழ் வழியாக உங்கள் இல்லங்களுக்குள் வருகிறார். இன்று நம் குருதேவுடன் உரையாட இருப்பவர் பிரபல திரைப்பட இயக்குனர் திருமதி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். வணக்கம், பிரணாம் குருதேவ். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன், கடவுள் புண்ணியத்துல. நீங்க எப்படி இருக்கீங்க? வெரி குட், வெரி குட், வெரி குட். ஐ எம் சோ எக்ஸைட்டட் குருதேவ், ஐ கான்ட் டெல் யூ. எனக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். நான் இது வரைக்கும் ஒரு குருஜி கூட இன்டராக்ட் பண்ணதே கிடையாது. நான் எந்த ஆசிரமத்துக்கும் போனது கிடையாது. So I wanted to share something with you, குருதேவ். நான் வந்து ஸ்டோரிஸ்ல எல்லாம் படிச்சிருக்கேன். கேள்வி கேட்கறது குழந்தைகள் முன்னால கடவுள் சீக்கிரம் வந்து தர்சனம் கொடுப்பாராம், பிரத்யட்சப்படுவாராம். தூணில் இருக்கிறாரா கேட்டவர் முன்னாடி வந்துட்டாரு சீக்கிரம். அன்கண்டிஷனல் டிவோட்டிஸ் முன்னாடி ஓகே, he knows, you know, yeah fine, he is my child, you know. அந்த மாதிரி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ நான் அப்படிதான் பார்த்தேன். என்னோட அக்கா பாவனா ரமணி, அவங்க வந்து உங்களோட ஆர்டன்ட் ஃபாலோவர், லைக் 20-25 இயர்ஸா ஒவ்வொரு மூச்சிலையும் ஜெய் குருதேவ் சொல்லிதான் மூச்சை விடுவா. And she has tried convincing me to join, you know, take the course and all that. But நான் எப்பவுமே கேள்வி கேட்டுட்டு இருப்பேன். எனக்கும் கடவுளுக்கும் இடையில எதுக்கு எனக்கு ஒரு மீடியேட்டர்னெல்லாம் நான் கேள்வி கேட்பேன். அப்போ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்ப நான் அதான் நினைச்சேன், ப்ராபப்ளி நான் கேள்வி கேட்கறது குழந்தையா ஆகுதுனால நீங்க எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தீங்க. ஸோ குருதேவ், நான் உங்களோட இன்ட்ராக்ஷன் வித் மிஸ்டர் கரண் ஜோஹர் பார்த்தேன். அதுல ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஆன்மீகத்துக்கும் மதத்துக்கும் வித்தியாசம், ஸ்பிரிச்சுவாலிட்டி வர்சஸ் ரிலிஜியன். ஸோ அந்த பழத்தோலுக்கும் உள்ள இருக்கிறது வாழைப்பழத்துக்குமான வித்தியாசம் நீங்க சொன்னீங்க. அவ்வளோ அழகா இருந்தது அது. அண்ட் இப்போ எஸ்பெஷலி இப்போ வந்து தமிழ்நாடு ஆகட்டும் இல்ல நம்ம நாடே ஆகட்டும், there is lot of religious debates going on. அது ஒரு நல்ல விஷயம். அது நீங்க அதுவும் சொன்னீங்க, பாசிட்டிவான விஷயங்களை தான் நம்ம கேள்வி கேட்போம், நெகட்டிவான விஷயங்களுக்கு டவுட்ஸே வராது. நீங்க அந்த கான்வர்சேஷன்ல சொல்லியிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க, நிறைய டிபேட்ஸ் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கத்துல அது நல்ல விஷயம். ஆனா ஒரு சில டைம்ல நமக்கு அது கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனை கொடுக்கறது. நம்மளோட செக்யுலர் ஐடியாலஜிஸ் அண்ட் ஐடியாஸை வந்து ஓப்பனா சொல்லணுமா இல்ல நம்ம பாட்டுல நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு, ஏன்னா நம்ம அது சொல்லும் போது அதை வந்து எக்ஸ்ட்ரீமா அந்த ரிலிஜனை வந்து எக்ஸ்ட்ரீமா பிடிச்சிட்டு இருக்கிறவங்கள்ட்ட இருந்து ஒரு பேக்லாஷ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் குருஜி, நான் இன்னைக்கு இந்த ஃப்ரேமை செட் பண்ணும்போது எனக்கு ஒரு டயலமா இருந்தது. இந்த ஃப்ரேம் இப்படி செட் பண்ணலாமா? ஏன்னா அங்கதான் நான் வந்து என்னோட ப்ரேயர்ஸ் பண்ணுவேன். மேல வந்து அந்த 2 சிம்பலும் இருக்கும். ஸ்ரீராமர் படத்துக்கு முன்னாடி ஆஞ்சநேயரோட விக்கிரகம் இருக்கும். ஸோ இத வச்சேன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஸோ வைக்கணுமா வேண்டாமான்னு ஒரு டவுட். முதல்லலாம் அப்படி யோசிக்கவே மாட்டேன். இதுதான் என்னோட அப்பா அம்மா இருக்கட்டும், நாங்க எங்க குழந்தைகளுக்கு ஆகட்டும், அந்த மாதிரி ஒரு வித்தியாசமே சொல்லி கொடுத்தது கிடையாது. அப்போ அந்த டவுட்டே வந்துட்டு இருக்குல்ல. ஆனா இப்போ ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா ஒரு பேக்லாஷ் வருது. நம்ம செக்குலரிசம் பத்தி பேசும்போது, இல்ல நம்ம வந்து ரொம்ப செக்குலரா இருக்கிறதுனால தான் நம்மள அட்டாக் பண்றாங்கன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க. So what should we follow? Should we be vocal about this
or is it better to just keep quiet and do what we have to do? இப்போ இந்த செக்யுலரிசம்னுக்கு எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். பழமொழியே இருக்கு இல்லையா, எம்மதமும் சம்மதமே. நம்ம தர்மமே செக்யுலர் தான் முதல்லேருந்தே. நம்ம அது செக்யுலரிசம் நம்ம வாழ்க்கையிலேயே இருக்கு. செக்யுலரிசம்னா யூ ஹாவ் டு பி ப்ரவுட் ஆஃப் யுவர் ரிலிஜன், பட் யூ பி ப்ரவுட் ஆஃப் வாட் யூ ஹாவ் அண்ட் வாட் யூ ஆர் அண்ட் ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி. I feel that is the correct thing to do. Yes, Gurudev, I understand. But when we do that, what I wanted to ask you is, I respect my way of life, and enakku vandu Hanuman is my friend, philosopher and guide. Like he is like, you know, my living God. So அப்படி ஒரு இஷ்டம் எங்களுக்கு சொல்ல முடியாது, வார்த்தைகள்ல சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது யாராவது அவமானப்படுத்தினாலும் என்னால தாங்கிக்க முடியாது. அதே சமயம் நான் இன்னொரு வே ஆஃப் லைஃப என்னோட நெய்பரை, யூனோ, இஃப் ஹி இஸ் ஃபாலோயிங் கிறிஸ்டியானிட்டி or Islam, if somebody is insulting him, என்னால அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. எனக்கு எப்படி ஆஞ்சநேயரோ அப்படிதானே அவங்களுக்கு அவங்களோட that is goodness of that is your goodness, that shows you are civilized, cultured, you are human and you are good person. யாரோ புத்திசாலிங்க எல்லாரும் அப்படிதான் பார்ப்பாங்க, நம்ம மாதிரி மற்றவங்களை நினைப்பாங்க. இப்போ நம்மளுக்கு எப்படி புண்படுறதோ மனசு, அது மாதிரி மற்றவங்களுக்கு படும்னு நினைக்கிறவங்க தான் புத்திசாலி. அது இல்லாத இருக்க, அந்த ஒரு அறிவு இல்லாத இருக்கிறவங்க அவங்களுக்கு புத்தி இல்லைன்னு சொல்லணும், அவ்வளவுதான். என்ன சொல்றது? அவங்களை எதிர்த்து நம்ம பேசலாமா குருஜி? பேசணும். டயலாக் மட்டுமா, எல்லாரும் கூடயும் நம்ம வச்சுக்கணும். முட்டாள் கூடயும் நம்ம objection சொல்லலாம் இல்லையா, இப்படி அவமானப்படுத்தாதீங்கன்னு சொல்லலாம் இல்லையா? நிச்சயமா சொல்லணும். அதுவும் ஜோரா சொல்லணும், ஒரு வேகத்தோட சொல்லணும். சும்மா சொன்னா உங்களுக்கு புரியாது. நீங்க சரியா சொல்றீங்க, அது அப்படிதான் சொல்லணும். தேங்க்யூ குருதேவ். அப்புறம் இந்த இன்னர் கால், நம்மளோட பேஷன், எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு குருதேவ் அது தெரியறதுக்கு. என்னன்னா, ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் நிச்சயமாச்சு. ஒரு 16 வயசுல நான் படிப்பு கூட ஸ்கூலிங் கூட முடிச்சிருக்கல. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி குழந்தைகள், அப்படி லைஃப் அப்படி போச்சு. ஐ வென்ட் இன்டு ஃபேஷன் டிசைனிங், தென் இன்டு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். இட் வாஸ் லைக் ஃபைண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி, கிரியேட்டிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டூயிங் சம்திங் மாதிரி அப்படியே லைஃப் போச்சு. அது ஒரு ஃப்ளோல அப்படியே போச்சு, எதுவுமே பிளான்டா இருக்கல. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல, ஒரு 42 இயர்ஸ்ல ஒன்ஸ் ஐ கேம் பேக், அப்ராட்ல எல்லாம் இருந்து திரும்பி வந்து குழந்தைகள்லாம் ஒரு பெருசானதுக்கு அப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் சினிமா எனக்கு கிடைச்சது. ஸோ சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிய வந்தது என்னோட தேடல் இதுவா இருந்ததுன்னு. என்னோட பேஷன் என்னதுன்னு எனக்கு தெரியறதுக்கே 42 வருஷம் ஆச்சு, 43 வருஷம் ஆச்சு. அது வரைக்கும் என்னோட இன்னர் கால் என்னதுன்னு எனக்கு புரியல, நான் சர்ச் பண்ணிட்டே இருந்தேன். So I feel sometimes, ஐயோ எவ்வளவு நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம முன்னாடியே வந்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்குமோன்னு. ஸோ அந்த இன்னர் காலை புரிஞ்சுக்கிறதுக்கு, பிகாஸ் நவ் ஐ ஃபீல் சினிமாக்குள்ள இருந்து என்னோட வியூஸ் மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் இந்த மீடியத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட படங்கள் எல்லாமே சோஷியலி ரெலவென்ட் ஃபிலிம்ஸா இருக்கும். ஒரு பைபோலார் டிசார்டர் பத்தி என்னோட டெபியூ ஃபிலிம் நான் டிரெக்ட் பண்ணது. அதுக்கப்புறம் இப்போ நான் அல்சீமர்ஸ் பத்தி ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பல சோஷியலி ரெலவென்ட் யூனோ இஷ்யூஸ் எடுத்து I do films. It happens naturally, Guruji. It is not something I force it on myself, but it just happens. அந்த இன்னர் கால் புரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த ஒரு பேஷன், நம்மளோட ரியல் பேஷன் என்னதுன்னு தெரியறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? See, at different time different talents come up in you. So இப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்களா, அதுக்கு இந்த 42 வருஷத்தோட அனுபவங்கள்லாம் ஒரு அடிப்பாயமாக வந்தது. இது சம்டைம்ஸ் when you listen, உட்காந்து அப்படியே அமர்ந்து நம்ம இன்னர் வாய்ஸ் நம்ம கேட்டோமானா அது நம்மளுக்கு இம்மிடியட்டாக நம்மளுக்கு அது தன்னாலேயே போயிட்டே இருக்கும். நம்ம ஒன்றும் ஆட்டோமேட்டிக்காக போகணும் ஆட்டோ மோடில். அதை பற்றி நம்ம அதிகமாக சிந்திக்க வேண்டாம். அது நம்ம உட்கார்ந்து கேட்கறது இல்ல போல இருக்குல்ல, நம்ம அவ்வளவு பிஸியா இருக்கோம். அதுக்கு தான் நான் மெடிடேஷன் சொல்லுவேன். உட்கார்ந்து கேட்டோம்னா அது பேர் மெடிடேஷன். ஓகே குருஜி, உங்களோட இன்னர் கால், அந்த ரியலைசேஷன் ஒரு நிமிஷத்துல நடந்ததா இல்ல ஒரு ஸ்லோ ப்ராசஸா இருந்ததா? No, that was there from the childhood. So you realized it very early, is it?
Then when I was 22, I started this, 24, started Art of Living Foundation. ஓகே ஓகே. அண்ட் குருஜி, இப்போ நான் அந்த 42 இயர்ஸ்க்கு அப்புறம் இதுக்குள்ள வந்தப்போ எங்க ஃபேமிலிஸ்லாம் அன்னைக்கு நான் சின்னதா இருக்கிறதெல்லாம் படங்கள் பார்க்க கூட விட மாட்டாங்க. லீவ் அலோன் மேக்கிங் மூவிஸ் ஆர் ஆக்டிங் இன் மூவிஸ். படங்கள் பார்க்கறதே ரொம்ப குறைவு. வீட்டுல டிவி எல்லாம் இருந்தது கிடையாது. பட் மை பேரண்ட்ஸ் ஆர் குவைட் அந்த வகையில ரொம்ப ப்ராட் மைண்டட். பட் என்னோட இன்லாஸ் கொஞ்சம் ரொம்பவே கன்சர்வேட்டிவ். இப்படியெல்லாம் எனக்கு 3 girls, 3 daughters. My husband was abroad. ஸோ இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. அப்படியும் என்னோட இந்த ஆஃபர் வந்தப்போ நான் டக்குன்னு அதை பிடிச்சினேன். I jumped at the offer. I didn't want to miss out on an opportunity. But I had to face lot of from the extended family இருக்கட்டும், பயமூர்த்தி விடுறாங்க. இந்த வயசுல உனக்கு இது தேவையா, குழந்தைகள் எப்படி பார்த்துப்ப, குழந்தைகள் ஏதாவது தப்பா போயிட்டா, நீ வந்து பாட்டுல சினிமான்னு போனியா, நான் குழந்தைகள் என்ன ஆவாங்க, இந்த மாதிரி பல கேள்விகள். எனக்கு என்னவா இருந்தது ஒரு தைரியம்னா என்னோட ஹஸ்பண்டோட அன்கண்டிஷனல் சப்போர்ட். இன்னொன்னு வந்தது என்ன வளர்த்தின விதம். எங்க அப்பா அம்மா கன்சர்வேட்டிவா இருந்தா கூட ஒரு இண்டிவிஜுவாலிட்டி எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. அது அவங்க தெரியாமே அவங்க அதை பாஸ் ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ இது ரெண்டும் எனக்கு இருந்தது. பட் நிறைய பெண்களுக்கு அது இருக்கிறது இல்ல குருஜி. நானே பாக்குறேன், என்னோட ஷோஸ்ல வர பெண்களை பாக்குறேன், அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு ஃபயர் இருக்கு. அவங்களுக்கு அவங்களோட பேஷன் என்னது தெரியாது, இன்னர் கால் என்னது தெரியாது. ஆனா ஒரு பெண்ணா அந்த சப்போர்ட் அவங்க கணவர்த்தேனும் கிடைக்கிறது இல்ல. அந்த ஃபேமிலியும், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியும், சொசைட்டியும், அந்த சர்டன் நார்ம்ஸ் இருக்கு இல்லையா குருதேவ், அந்த நார்ம்ஸ் எல்லாம், அந்த ஸ்டீரியோ டைப்ஸை பிரேக் பண்ணி வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் வருது இல்லைன்னா அவங்களுக்கு அதுக்கான சப்போர்ட் இல்லை. அந்த மாதிரி பெண்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க குருஜி? அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் நீங்களே தான் சப்போர்ட். நீங்களா அது மாதிரி அந்த கிளட்ச்ல இருந்து வெளியில வந்தவங்க தான். அவங்களுக்கு ஒரு கைடா ஆகி அவங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணி, இல்லை நீங்க முன்ன போங்க, படிங்க, இது மாதிரி அவங்கள என்கரேஜ் பண்ணும். ஏன்னா இப்போ இந்த டிகேட்ல பார்த்தோம்னா பெண்களுக்கு நிறைய ப்ராமினன்ஸ் கிடைச்சிருக்கு. வில்லேஜஸ்லாம் கூட முதல்லலாம் பெண்கள்லாம் எங்கே சேர்ந்த இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்லாம் எங்கே பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ போன ஒரு 2 decades, அதாவது 20 வருஷமா நிறைய லேடிஸ்லாம் சேர்ந்து, பெண்கள்லாம் சேர்ந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் பண்ணுறாங்க. தே வாண்ட் டு பி ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட். அவங்க காலில் அவங்க நிற்கிறதுக்கு ஒரு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இதை நம்ம என்கரேஜ் பண்ணிகிட்டே வரணும். நாங்களும் அதனால தான் இங்கே ஆர்ட் ஆஃப் லிவிங்கில் கூட விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ எவ்ரி 2 years we conduct an international women's conference. உலகம் முழுக்கில் இருக்கிற எல்லா அர்பன் அண்ட் ரூரல் லேடிஸ், அதாவது கிராம மக்களும் கிராமத்தில் இருக்கிற பெண் மக்களும், இது சொசைட்டியில் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் அடைந்திருக்கிற அந்த பெண் மக்களும் வந்து they interact, they encourage each other. இது நம்ம பண்ணிகிட்டே வரணும். ஏன்னா unless women are financially independent, அவங்களுக்கு கல்வி, ரெண்டாவது பொருளாதாரம், இது ரெண்டுலேயும் விமனை நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணிட்டோம்னா, ஆனால் வித் வேல்யூஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம பண்பாடு, கலாச்சாரம், வேல்யூஸ், இது கூட சேர்த்து அவங்களுக்கு இந்த 2 எம்பவர்மெண்ட்டும் நம்ம கொடுத்தோம்னா தென் நம்ம நாடு இந்தியா கேன் கோ வெரி ஃபார்வர்ட், வெரி மச் அஹெட். முதல்ல எனக்கு வந்து சாமி பயம்தான் காமிச்சாங்க. போய் சொன்னா சாமி கண்ணை குத்தருக்கும்னு சொல்லுவோம் நாம. இது பெண்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்க கூடாது, அவங்களை அடக்கி வைக்கிறது தான் குடும்பத்துக்கு நல்லது. That's a crime. நம்ம ஒரு முகம் மூடிய போட்டுட்டே வாழ வேண்டியதா இருக்கு. எனக்கு என்னோட தனி மனித உரிமைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்தது. நீங்க சொன்னது 2 வார்த்தை நான் கேட்டேன்னா, நான் சொல்றது 2 வார்த்தை உங்களுக்கு கேட்கணும். குருதேவ், நீங்க சொன்னீங்க கலாச்சாரம், வேல்யூஸ். ஸோ இந்த டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின், தனி மனித ஒழுக்கம், அது ஆணுக்கும் வேணும் பெண்ணுக்கும் வேணும். ஆனா நம்ம பெண்ணோட ஷோலயே நிறைய அந்த மாதிரி வரும்போது ஒரு டொமெஸ்டிக் வயலன்ஸ் கேஸ், இல்லைன்னா அடிக்கிறது, உதைக்கிறது, வேற வழியில கூட இருந்து பிரயோஜனம் இல்லைங்க வரும்போதுதான் நம்ம வந்து நீங்க பிரிஞ்சிருங்க, இட் இஸ் நாட் ஓகே ஃபார் யூ டு கோ த்ரூ திஸ், யூ நீட் நாட், யூ ஹவ் புட் அப் வித் இட் ஃபார் சோ மெனி இயர்ஸ்னு சொல்லுவோம். அப்போ
ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சொல்லுவாங்க குடும்பத்தை பிரிக்கிறாங்கன்னு. பட் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது, அவங்க ஒன்னா இருக்கிறதுனால அந்த குழந்தைகளுக்கும் அது இன்னும் பெயின்ஃபுல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு செட் ஆஃப் பீப்புள்கிட்ட நம்ம சொல்றது விட்டு கொடுக்கணும். கொஞ்சம் எல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்றதுல தப்பு கிடையாது. இட்ஸ் நாட் அ போட்டி பிட்வீன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இருக்கிறது போட்டி கிடையாது. நம்ம குழந்தைகள் ஒரு வாட்டி குழந்தைகள் வந்தாச்சுன்னா நம்ம மட்டும் இல்ல, நம்ம டிசிஷன்ஸ் இட்ஸ் கோயிங் டு எஃபெக்ட் த சொசைட்டி, த சில்ட்ரன். சோ அப்படி சொல்லும் போது இந்த பெண்ணியவாதிகள், சோ நம்ம எல்லாம் இடையில மாட்டின்னு இருக்கோம் குருதேவ். 2 சைட்ல இருந்து மத்தெல்லாம் மாதிரி அடி விழும். So பெண்ணியவாதிகள் சொல்வாங்க, see she is encouraging them to go back to that abusive life. நீங்க so when I talk about கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ், செக்ஸ் லைஃப் எல்லாம் பத்தி நம்ம சொல்லுவோம், may not be the right thing to do because you are not able to handle it emotionally, physically, you're wasting your energies. நம்ம சொல்லும்போது அதுக்கு எதிரா ஒரு பேச்சு வருது. So the problem is that ஒரு set of people they have misunderstood feminism, empowerment. And அது டிசிப்ளினா இருக்கணும்னு சொல்றது, செல்ஃப் டிசிப்ளினா சப்ரஷனா அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. சோ இப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு குருதேவ். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு எம்பவர்ட் உமன், ஒரு இண்டிபெண்டன்ட் உமனை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மனநிலை அவளோட பார்ட்னருக்கு இருக்கிறது இல்ல. பல தடவை அங்க ஒரு இன்செக்யூரிட்டி வந்துடுது. சோ நம்ம எப்படி பெண்களை தைரியமா வளர்க்கணும்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி ஆண்களை, தைரியமான பெண்களை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கும் அவங்களை அக்செப்ட் பண்றதுக்கும் அம்மாக்கள் வளர்க்கறது இல்ல. இதுதான் நாங்க ஆர்ட் ஆஃப் லிவிங் சொல்றோம். எப்படி வாழ்க்கை நடத்துறது, வாழும் கலையோட மெயின் திங் இதுதான். அதாவது மற்றவங்களை எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே ஏத்துக்கணும். அக்செப்டிங் பீப்புள் ஆஸ் தே ஆர். தீஸ் ஆர் த மெயின் பிரின்சிபல் இந்த ஆர்ட் ஆஃப் வாழும் கலை பயிற்சி நாங்கள் சொல்லித்தரோம் இல்லையா. இது ரொம்ப அவசியம். இப்போ ஒரு டிசிப்ளின் அப்புறம் ஃப்ரீடம், இது ரெண்டும் சேர்ந்தே போகும். இப்போ டிசிப்ளின் இல்லாத ஃப்ரீடம் இருக்காது, ஃப்ரீடம் இல்லாத டிசிப்ளின் வர முடியாது. இப்போ நம்மலாம் ஒரு டிசிப்ளின் இருந்தது, பல்லு தேய்க்கணும், காலையில் ஏந்த உடனே பல்லு தேய் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க, கையில் ப்ரஷ்ஷு கொடுத்து பேஸ்ட் கொடுத்து பல்லு தேய்க்கிறது ஒரு டிசிப்ளின். அந்த டிசிப்ளினால நம்மளுக்கு என்ன ஒரு ஃப்ரீடம் கிடைச்சது, பல்லு வெளி வராது இருந்தது. அதே மாதிரி ஒரு தோட்டத்துக்கு வேலி போடுறோம். அந்த வேலி போடுறதுனால தோட்டம் அதுல சேஃபா இருக்கிறது. அந்த தோட்டத்தோட ஃப்ரீடம் வேலியால இருக்கு. அது மாதிரி நம்ம ஒரு டிசிப்ளினும் ஃப்ரீடமும் ஆப்போசிட்டா தெரிஞ்சா கூட இன்ஃபேக்ட் அது ரெண்டும் காம்ப்ளிமெண்ட் செய்யறது, ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சின்னு தான் போகணும். அதே மாதிரி பெண்களுக்கும் ஒரு பொறுமை வேணும். ஏன்னா மனசுல எப்பவுமே ஒரு அலை பாய்ந்தே இருக்கும். ஒரு நிமிஷம் இருக்கிற மாதிரி இன்னொரு நிமிஷம் மனசு இருக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம உணர்ச்சிகளை ஆதரித்து நம்ம வாழ்க்கையை நடத்தின்னு போகணுமானா அது ஒத்துப்பட்டு வராது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபெமினிஸ்ட் சம்டைம்ஸ் அவள் சொல்ல ஒரு கோபம் தாபம் ஆக்ரோஷத்தில் ரிபெலியஸ்னஸ் தான் விமன் லிபரேஷன் நினைக்கிறா. அப்படி இல்லை, எம்பவர்மெண்ட் வேற, ரிபெலியஸ்னஸ் வேற. நம்ம இது ரெண்டுத்தையும் சரியாக புரிஞ்சுக்கணும். எம்பவர்மெண்ட் நிச்சயமாக செய்யணும், ஆனால் தொட்டதுக்கெல்லாம் ரிபெல் பண்ணிட்டு வந்தோம்னா தென் வாழ்க்கையில் ரொம்ப கிளாஷஸே அதிகமாகுமே தவிர ஒருத்தருக்கும் சுகம் இருக்காது. ஸோ அதில் 2 பேருக்கும், ஆண்களாட்டும் பெண்களாட்டும் 2 பேருக்கும் இது அவசியமாக தெரிஞ்சு. And man should not feel insecure at all. Educated men, they don't. புருஷன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா அவ 2 பேருக்கும் நல்லா ஒரு ஆழ்ந்த மனப்பான்மை, பரந்த மனப்பான்மை 2 இருக்கணும். அது 2 இருக்கணும்னா அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மைண்ட் இருக்கணும். ரொம்ப இறுக்கமும் ஒரு மாதிரி மனசில் தயக்கமும் இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கிற ஒரு மனப்பான்மையால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மேலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வளர்ந்துட்டே வரும் இல்லையா? ஆமாம் குருதேவ். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த இன்செக்யூரிட்டி, அந்த லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கும்போது தான் அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாம அந்த இன்செக்யூரிட்டி எல்லாம் வருது. அது ஒரு விஷயம். இது ஒண்ணு நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த
வேலிய பத்தி நீங்க ரொம்ப நல்ல இன்டென்ஷனோட சொன்னீங்க. பட் some men use it as a tool, saying வேலி இருந்தாதான் நாங்க தோட்டத்தை காப்பாற்ற முடியுங்கிறது. அங்கே ஒரு மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் வந்துடுது. இன்னைக்கு காலையில நான் ஒரு டிஸ்கோர்ஸ் கேட்டேன் குருதேவ். அதுல அவர் சொல்றாரு 8 வயசு குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா சொர்க்கம் கிடைக்கும். அண்ட் ஹி சேயிங் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாது, அவங்களை அடக்கி வைக்கிறது தான் குடும்பத்துக்கு நல்லது. இந்த மாதிரி எல்லாம் ப்ரொபகேண்டா பண்ணிட்டு இருக்காங்க. So that is also as harmful as the other side, yeah. So இந்த பேலன்ஸ்க்கு தான் நம்ம இப்போ எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு லைன், அந்த ஒரு பேலன்ஸ், அதுக்கு தான் நம்ம ரொம்ப we need a lot of guidance for that. That's what we try to get clarity on. கழுத்துல மாலை போடலாம், அந்த மாலையே நம்மளுக்கு சுருக்கா எடுத்துனாக்கா that will be difficult. Correct Gurudev. And Gurudev, இப்போ இந்த ரைட் அண்ட் ராங் இதுக்கு இடையில இருக்கிறது அந்த லைன் இரேஸ் ஆயிட்டே இருக்கு, டிஸப்பியர் ஆயிட்டு இருக்கு. எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டிவ் சொல்றாங்க. எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, முதல்ல எனக்கு சாமி பயம்தான் காமிச்சாங்க. போய் சொன்னா சாமி கண்ணை குத்துவாரு. அங்கேருந்து தான் அப்புறம் பக்தி வந்தது. உனக்கு நல்லது வரணும்னா, எல்லாரும் நல்லா இருக்கணும்னா சாமி கும்பிடணும். But after a certain stage, we understood that it was just to develop a habit. அந்த ஹேபிட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு அளவுக்கு மேல நமக்கு திங்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்கு தெரிய வந்தது, we have to eat prayers it's something which is going to give us happiness. He doesn't expect it. நமக்கு தான் அது பீஸ் ஸ்ட்ரெங்க் கொடுக்குது, நமக்காக தான் நம்ம பண்றோம். பட் இந்த ரைட் அண்ட் ராங்குக்கு இடையில ஒண்ணு இல்ல, ரைட் அண்ட் ராங் சொல்றது ஒண்ணு இல்ல, it is everything is okay சொல்லி அந்த லைனை புஷ் பண்ணி இப்போ நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். We heard about a 7-year-old child abused and murdered. So parents are all confused. பேரண்ட்ஸ்க்கு நிறைய anxiety இருக்கு. இது ஆண் குழந்தை இல்லை, பெண் குழந்தை இல்லை குருதேவ், எல்லாருக்குமே. நான் சின்னதா இருக்கும் போதே எங்க அம்மா எவ்வளவு தூரம் கவலைப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியல. Those days people say to bring up a girl child you need a whole village. அப்படி இருந்தும் தப்புகள் நடந்ததுண்டு. அந்த காலத்திலயும் ஜாயிண்ட் ஃபேமிலியில நானே அனுபவிச்சிருக்கேன் அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது இந்த காலத்துல இவ்வளோ தப்புகள் நடக்கிறது. ஸோ பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்? இந்த ஆங்ஸைட்டி எப்படி ஹேண்டில் பண்ணணும்? குழந்தைகள்கிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்கணுமா? குழந்தைகளுக்கு ரைட் அண்ட் ராங் சொல்லி கொடுக்கணுமா? இல்ல give them that freedom to explore, make mistakes and then learn? So இந்த parenting ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு குருதேவ். ஆமா, parenting is a big challenging work. இப்போ நாம அந்த குழந்தைகளுக்கு அப்படி ஃப்ரீடம் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஃப்ரீடம் கொடுத்தா நாளைக்கு அந்த பசங்களே பெரியவங்களை பத்தி குற்றம் சொல்லுவாங்க, நீங்க ஏன் என்ன ப்ரொடெக்ட் பண்ணலன்னு அவங்களே கேட்பாங்க. இப்போ வல்னரபிளா இருக்கிற சிச்சுவேஷன்ல இப்போ காட்டு மிருகங்கள், அவன் மனித தன்மையே இல்லாத காட்டு மிருகங்கள் மாதிரி இருக்கிற சில பேர் எல்லாரும் இல்லை, சில பேர் அப்படி இருக்கும்போது அவங்களால நம்ம குழந்தைகளை காப்பாற்ற வேண்டியது ஒரு பேரண்ட்ஸோட கடமையும். அவங்க பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், சொல்லித்தரணும் பசங்களுக்கு எது சரி எது தப்பு. சரியா ஒன்று யாரான ஸ்கூல்லையாவது எங்கேயாவது வெளியில சரியா யாரான ஒரு தொட்டாக்க சரியா தொடாத இருந்தாக்க, இல்லை தவறா யாரான தொட்டாங்கள்னா ஒன்று, நீ அதுக்கு எப்படி நீ ரியாக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இல்லை அந்த பசங்களுக்கு தெரியாது. சைல்டு அப்யூஸ் இருக்கிறதுனால அது பசங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு நினைப்பாங்க. ஆனால் பட் அவங்கள லைஃபே அதனால ரூயின் ஆகிடும். அதனால நம்ம we must be very cautious about it. Parents should be very very cautious. இப்போ இந்த ரைட் அண்ட் ராங்ங்கிறது ஒரு இட்ஸ் ஆல் ரிலேட்டிவ், எவ்ரிதிங் இஸ் ஓகேங்கற ஒரு I can give you one simple thing. சில க்ஷணங்களுக்காக ஒரு சந்தோஷமும் ஏதோ ஒரு ப்ளஷரும் கொடுத்துட்டு வாழ்க்கை முழுவதும் அதனால கஷ்டம் வந்ததுன்னா அது தப்பு. So that which gives you short-term pain, you may have to endure that pain, but long-term it gives you happiness. That is right. This one thing we keep in mind, then everything will fall in place. So upbringingல கூட you have to be firm where you have to be firm. You have to inculcate that discipline in children. Yeah. So I think நான் ரெண்டு questions மிக்ஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் குருஜி. நான் சைல்ட் அபியூஸ் டக்குன்னு எனக்கு அது மைண்ட்ல வந்தப்போ அதே இடையில கொண்டு வந்துட்டேன்.
ஸோ டிசிப்ளின் கொண்டு வர்றது வீட்லயா இருக்கட்டும், ஸ்கூல்லயா இருக்கட்டும், திட்டுறது குழந்தைகளை, அது அவசியம் நினைக்கிறீங்களா? அது அவசியம். இப்போ நம்ம பார்க்குறோமே, உலகம் முழுக்களும் பார்க்குறோம், எல்லாம் திரும்பி அந்த டிசிப்ளினுக்கு வந்துட்டு இருக்கா. அமெரிக்கா மாதிரி இருக்கிற ஃப்ரீ கண்ட்ரியில் they have seen it is so difficult. எவ்வளோ அங்கே சஃபரிங் வந்திருக்குன்னா, அன்டோல்ட் சஃபரிங் சில்ட்ரன், பசங்களில் டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது, பசங்களில் வயலன்ஸ், கிளாஸ் ரூம் வயலன்ஸ் has increased tremendously in America. And then teenage pregnancy, எத்தனை பெண் பசங்க டீனேஜ் ப்ரெக்னன்சி ஆகி then they suffer their life. ரொம்ப அவங்க கஷ்டப்படுறாங்க. அதனால் இப்போ அங்கே they are also bringing more family values, coming back to the old values. ரொம்ப அதில் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம உலகத்தில் பார்க்கணும் எங்கெங்கே எப்படி நடக்கிறது, எதை நம்ம ஃப்ரீடம் நினைக்கிறோமோ that becomes a noose around the neck. அப்படி அதை பார்த்தோம்னா நம்மளுக்கு we get a complete different picture. Discipline வைக்கணும், டிசிப்ளின் வித் ஃப்ரீடம். சூப்பர் குருஜி. அடுத்தது இப்ப நான் இந்த ரைட் அண்ட் ராங் இல்லைன்னு சொல்லும் போது என்ன ஆயிடுறதுன்னா, ஒரு டீனேஜ் பசங்கள்லாம் கூட தப்பான விஷயங்கள்லாம் பாக்குறது, தப்பான விஷயங்களுக்கு இந்த இன்டர்நெட் இருக்கிறதுனால at a click of a button everything is available for them. So this line is pushed and it has gone to a stage where ஒரு குழந்தைய பார்த்து ஒரு காம வரி வர அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுல கூட நடக்கிறதுனா, அதுவும் பரவலா நடக்கிறது. 1-2 என்னைக்கும் அன்னைக்கும் நடந்தது, ஆனா இப்போ அதிகமா நடந்துட்டு இருக்கு. சோ இதுக்கும் காரணம் இந்த டிசிப்ளின் இல்லாதது தானா? the concept of right and wrong, அது எங்க இட்ஸ் ரிலேட்டிவ்ங்கற விஷயத்தை அப்ளை பண்ணி இதுக்கெல்லாம் சோ கேட்கலாம் இல்லையா? ஓகே, எனக்கு குழந்தைய பார்த்தா அது தோணுறதுன்னா how can you blame me கேட்டா என்ன அர்த்தம்? So அதை push பண்ணி it has gone to dangerous level. அது என்னன்னா, one's freedom it cannot take away others' freedom. You think it is your freedom, but are you respecting the others' freedom? A child has its own life, its own values, its own freedom. You cannot infringe on the rights of a child. That's a crime. அது என்ன சொல்றோம்னா, நம்ம குதர்க்கம்னு சொல்லுவோம். நாம இதுக்கு ரைட் ராங் இல்லைன்னாக்கா இது குதர்க்கம்ல. அது எப்படின்னா, குதர்க்கத்துல நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம சாதிக்கலாம் அப்படின்னு போவாங்க. ஆனா தட் இஸ் நாட் ஃபேர், தட்ஸ் நாட் ரைட் திங் டு டூ. நம்ம ஒரு முகமூடிய போட்டுட்டே வாழ வேண்டியதா இருக்கு. எனக்கு என்னோட தனி மனித உரிமைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்தது. நீங்க சொன்னது 2 வார்த்தை நான் கேட்டேன்னா, நான் சொல்றது 2 வார்த்தை உங்களுக்கு கேட்கணும். ஒரு லிவிங் குரு இருக்கிறது அவசியமா? அந்த கேள்விக்கு பதில் அவசியம்னா குருவும் அவசியம். ஓகே, that's a perfect answer. How do parents manage this anxiety, Gurudev? இந்த குழந்தைகளோட நியூஸ் எல்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஆன்சைட்டி இருக்குது. எப்படி நாங்க மேனேஜ் பண்ணுறது? ஆன்சைட்டிக்கு வேற வேற காரணம் இருக்கலாமா? குழந்தைகள் ஒரே காரணம் இல்லை, குழந்தைகள் ஒரு காரணம் இருக்கலாம். வேலை, பொருளாதார நிலைமை பற்றி அது ஒரு ஆங்ஸைட்டி இருக்கலாம். வாழ்க்கையில் சேஃப்டி பற்றி, ஹெல்த் பற்றி ஆங்ஸைட்டி இருக்கலாம். இந்த எல்லா மாதிரி ஆங்ஸைட்டிக்கும் ஒரே ஒரு பதில் என்னன்னாக்கா, தியான நிலைக்கு மெடிடேஷன் பண்ணுங்க. ப்ரீதிங், யோகா, பிராணாயாமா, மெடிடேஷன் இது பண்ணுமானா நம்மளுக்கு அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் வரும். அப்போது புத்துணர்ச்சி நம்ம உள்ளே வரதுனால நம்ம உள்ளே இருக்கிற அந்த ஆங்ஸைட்டிலாம் தன்னால் அப்படியே சாந்தமாயிடும். ஆனால் ரொம்ப அவசியம் எல்லாருக்கும் மெடிடேஷன் பண்ணுறது. ஏன்னா மெடிடேஷன் பண்ணுறதால என்னென்னா நம்மளுக்கு க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். இப்போது நீங்கள் சிட் டு ரைட், ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எழுதணும், நீங்கள் உட்காடுறீங்க, இல்லை ஒரு பிளான், அதுக்கு யூ நீட் சர்டன் காம்னஸ் இல்லையா மைண்ட். யூ நீட் டு சிட் அண்ட் ரைட் அ ஸ்கிரிப்ட். அதுக்கு ஒரு இன்ட்யூஷன் வேணும், உள்ளறி வேணும், இன்ட்யூட்டிவ் எபிலிட்டி. அந்த இன்ட்யூட்டிவ் எபிலிட்டி, க்ரியேட்டிவிட்டி, இதெல்லாம் மெடிடேஷனால ஈஸியாக கிடைக்கும். சூப்பர் குருதேவ். இந்த வேலிடேஷன், women generally want lot of validation. இப்போ இந்த சோஷியல் மீடியால இருக்கட்டும், இந்த லைக்ஸ் கிடைக்கிறது, இந்த சோஷியல் மீடியா இப்போ எல்லாருக்குமே, இப்போ என்னோட ஷோல எல்லாம் வரது பெண்கள் டெய்லி கூல வேலை செஞ்சு
150 ரூபாய் 200 ரூபாய் சம்பாதிக்கிறது பெண்கள் கூட 2 போன் வச்சிருப்பாங்க. ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், இன்னொரு நம்பர் இருக்கும். ஏன்னா இந்த வாட்ஸ்அப்ல அந்த ஒரு அக்செப்டன்ஸ், அந்த ஒரு வேலிடேஷன், வீட்ல ஹஸ்பண்ட் வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டாரு. மேபி அவருக்கு அவரோட பிரச்சனை இருக்கும். எவ்ரிடே லைஃப்ல தே won't have the time to வைஃபை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி அதுக்கு ஒன்றும் முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். ஸோ அப்போ இந்த சோஷியல் மீடியாக்குள்ள போயிட்டு ஃபேஸ்புக்ல போயிட்டு போட்டோ போடுறது, that is one side. இன்னொரு சைடு என்னன்னா, ஒரு நல்ல பெண் மகள், ஒரு நல்ல மனைவி, ஒரு நல்ல அம்மா, ஒரு நல்ல மருமகள், இதெல்லாம் நமக்கு சர்டிபிகேட் தேவைப்படுது, ஸ்பெஷலி ஃபார் விமன். ஸோ என்ன ஆகுறதுன்னா, நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு நம்மள ஹார்ம் பண்ணிக்கிட்டே நம்ம இந்த ரோல்ஸ் எல்லாம் பிளே பண்ணிட்டு இருக்கோம் நிறைய வாட்டி. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் குருஜி. நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணேன். I was not ready to negotiate my self-respect. I wanted to be a good daughter-in-law. எனக்கு என்னோட தனி மனித உரிமைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்தது. அது கான்சியஸா இருக்கல, அன்னவேரா தான் இருந்தேன். பட் அது பிளட்லயே ஊறி இருந்தது, தெரியாம எங்க அப்பா அம்மா எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஒரு அந்த ஒரு இது இருந்தது. I was not ready to negotiate at all. But at one point of a time I realized I'm harming myself. I'm just afraid, I'm just worried that இவ நல்ல மருமகள் இல்லைன்னு யாராவது சொல்லிடுவாங்களோங்கிறதுக்காக I'm putting up with it. And என்னோட மென்டல் ஹெல்த் டிட்டோரியேட் ஆயிட்டு இருந்தது. நான் குழந்தைகளை வளர்க்கறது விதம், அந்த அட்மாஸ்பியர் இன் த ஹவுஸ் டிட்டோரியேட் ஆயிட்டு இருந்தது. ஒரு இடத்துல I put my foot down and said, sorry, I am not putting up with this. I am available for you when you need me, but I am not here to compromise on my principles, and I am not ready to negotiate my self-respect. So adhoda stigma. Very good. அப்படிதான். Very good. You have to have that. You should be like that. See, in life நாம நினைக்கிறதே எப்பவும் நடக்கும்ன்றதும் தவறுதான். அது மாதிரி மற்றவங்க சொல்லப்படியே நம்ம நடந்துட்டே போவோம், ஒரு விஷயத்துக்கும் தாழ்ந்தே போயிட்டு இருக்கோம்னா அதுவும் அதுவும் முடியாது. நான் பழைய காலத்துலலாம் இந்த வீட்டுலலாம் இந்த இது வாசல் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு போகணுன்னா தலை குனிஞ்சு போகணும், அவ்வளோதான் தலை குனியணும். எவ்வளோ இந்த வாசப்படிலேருந்து உள்ளே போகிற வரைக்கும் தலை குனிவாங்க, அப்புறம் நிமிர்ந்து நிற்பாங்க. இப்போ நிமிர்ந்தே நிற்க முடியாத குகை மாதிரி இருந்ததுன்னா அதில் வாழ்க்கை நடத்த முடியாது. அது மாதிரி வாழ்க்கையில் ரெண்டும் வேணும். சில தடவை நம்ம யூ ஹாவ் டு கிவ் அப் your personal desires, compromise. Sometimes you have to stand up. There's a balance between these two things. இல்லை நான் நினைக்கிறதே தான், நான் வச்ச எதுன்னா முயலுக்கு 3 கொம்புன்னு சொல்கிற மாதிரி நான் நினச்சதே நடக்கணும்னு யார் பண்ணாலும் தவறு. அதனால் அப்படி பண்ணுறவங்களுக்கும் நம்ம சொல்லணும், பாருங்கள் அப்படி முடியாது, நீங்கள் சொன்னது 2 வார்த்தை நான் கேட்டேன்னா நான் சொல்கிறது 2 வார்த்தை உங்களுக்கும் கேட்கணும். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது முதலேருந்தே வரணும். இல்லாதிருந்தால் என்ன ஆகும், நீ இப்போ சொன்ன மாதிரி அந்த ப்ரெஷர் பில்டப் ஆகி ஒரு தடவை எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடும். அது வரைக்கும் நம்ம வச்சுக்கூடாது. ஃப்ரம் த டே ஒன் யூ ஷுட் சே, ஓகே, திஸ் மச் இஸ் யுவர் லிமிட் அண்ட் திஸ் மச் இஸ் மை லிமிட். ஸோ லெட் அஸ் பி டுகெதர், ஒர்க் டுகெதர், ஹேவ் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரணுமே தவிர மற்றவங்க கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா மற்றவங்க அவங்க சர்டிஃபிகேட் இன்னைக்கு நல்ல சர்டிஃபிகேட்டாக கொடுப்பாங்க, நாளைக்கு அதை வாங்கிடுவாங்க. ஸோ ஒரே மாதிரி இருக்காது. இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க எனிமையாகிறதுக்கு எத்தனை நாள் வேணும் இல்லையா? அதே மாதிரி எனிமீஸ்லாம் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், மற்றவங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்மளுக்கு கொடுக்கணும் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. நம்மளுக்கு நாம சர்டிஃபிகேட் கொடுத்தோம்னா அது போறோம். அப்ப நம்ம மனசுக்கு சரின்னு பட்டு நம்ம கரெக்டா இருந்தோம்னா போதும். வேலிடேஷனுக்கு பார்க்க கூடாது. நம்ம மனசுக்கு நம்ம சரியானு தோணித்துனா அது போதும். Guruji, virtue of women is overrated according to you. Is it given too much of importance? ஒரு பெண்ணுன்னா இப்படி இருக்கணும், பெண்ணுன்னா இப்படி இருக்கணுங்கிற ஓவர் ரேட் பண்றாங்க. இஸ் இட் புட்டிங் அ பிரஷர் ஆன் விமன்? நம்மளோட ஒரிஜினல் நம்ம ஒரு முகம் மூடிய போட்டுட்டே வாழ வேண்டியதா இருக்கு. நம்ம யாருன்னு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம மறந்து போயிடுறோம். ஒரு சில people like me who have not bothered about it, with God's grace, because I happen to have a partner. You know, the same with many men ask the same question. சில ஆண்களும் இதே கேட்கறாங்க, ஒரு ஆணுன்னா எப்படி இருக்கணும், ஆணுன்னா அழக்கூடாது,
ஆடினா வருத்தப்படக்கூடாது, ஆடினா ஒரு உணர்ச்சி இந்த மாதிரி உணர்ச்சி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய மென் கூட மாதிரி ரொம்ப they had to prove their manliness to people. இந்த மாதிரியோ நானா இப்படி சம்பாதிக்கணும், இப்படிதான் பண்ணணும் அப்படிலாம் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸஸ் எல்லா இடத்துலையும் இருக்கு. எல்லா போத் ஜெண்டர்லையும் இருக்கு, ஆண்லேயும் இருக்கு பெண்லேயும் இருக்கு. நாம் இதோட மீறி மேலே பார்க்கணும். அதுதான் நான் ஆன்மீகம் சொல்கிறேன். ஆன்மீகத்தில் வந்தோம்னா நம்ம நிஜமான நம்ம உள்ளே இருக்கிற அந்த ஒரு பெரிய சக்தி என்ன இருக்குது, ஒரு ஒளி என்ன இருக்குது, அதை நாம் கண்டு கொள்ளலாம். அந்த கண்டு கொண்டோன்னா ஒளிமயமான எதிர்காலம் நம்மளுக்கு நிச்சயமாக வரும். அதனால நம்ம மனசில் காம்ப்ளெக்ஸ், இந்த இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அப்புறம் கல்ப்ரீட் கான்ஃப்ளிக்ட், அப்புறம் இந்த நான் ஒரு கல்ப்ரீட் இல்லை, நான் விக்டிம் நான் தான் பெரிய விக்டிம்னு நினச்சி ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. இது மைண்ட் இருக்கே, இது மைண்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன். இதில் எனக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபீலிங்ஸு காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணும். அதனால் இந்த மைண்டை சிம்பிளாக வச்சுக்கிறதுக்கு தான் யோக பயிற்சி. இப்போது உலகமே இதை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கு. பாருங்களேன், முதல்ல ஒரு 40 வருஷம் முன்ன யோகான்னா யாரோ சாதுகள் சன்னியாசிகள் எங்கேயோ அவங்க அதை பண்ணுறவான்னு நினச்சிப்பாங்க. பெண்கள்லாம் யோகம் பண்ணுறவே மாட்டாங்க. அதான் பெண்களுக்கும் யோகத்துக்கும் ரொம்ப தூரம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப எட்டி அதை பற்றி அவங்களுக்கு ஒரு அறிவும் இருக்குல்ல. இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு என்ன, உலகத்தில் இருக்கிற 2 பில்லியன், அதாவது 1/3 of வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன் யோகா பண்ணுறாங்க உலகம் முழுவதும். ஏன்? அதில் ஒரு மென்டல் ஹெல்த் உண்டாருது, ஃபிசிக்கல் ஹெல்த்து, மென்டல் ஹெல்த்து, எமோஷனல் ஸ்டெபிலிட்டி உண்டாருது, ஒரு ஸ்பிரிச்சுவல் மாரல் வேல்யூஸ் வருது. இப்போ யாருக்கும் நம்ம இது சொல்ல வேண்டாம், நீ இது சரி இது தப்புன்னு நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. அவங்க உள்ளுணர்ச்சி அறிமையால் தன்னால் அவங்களுக்கு தெரியறது, இதுதான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது. இந்த வன்முறையிலிருந்து வெளியில் வராங்க. வன்முறை தானே சொல்லுவாங்க, வயலன்ஸ். வன்முறையிலேருந்து தன்னால் வெளியில் வந்துடுறாங்க. நான் பார்த்துருக்கேன், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வன்முறையில் போகிறவங்க, இது மாதிரி விமன் அப்யூஸ் பண்ணவங்க, சைல்டு அப்யூஸ் பண்ணவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு இந்த தியான நிலைக்கு ஒரு அறிமுகப்படுத்தின உடனே அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகுது. வயலன்ஸ் குறையிறது, எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மனமாற்றம் உண்டானாலே வாழ்க்கையில் எல்லாமே இனிமையா இருக்கும். சூப்பர். என்னோட 3 क्वेश्चनக்கு சேர்த்து நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க குருஜி. பிகாஸ் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ ஹவ் டு ஹேண்டில் இமோஷனல் பேகேஜ். நீங்க சொல்லறதுலயே அதெல்லாமே வந்துடுச்சு. இன்னொரு விஷயம், நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது we will ourselves get that clarity, பிகாஸ் இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் போய் கொஞ்சம் கூட தெளிவாயிடுவோம். அந்த விஷயம் நீங்க சொன்னீங்க. ஒரு லிவிங் குரு இருக்கிறது அவசியமா? அந்த கேள்விக்கு பதில் அவசியம்னா குருவும் அவசியம். Okay, that's a perfect answer. Art of living மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு மூவ்மெண்ட், இவ்வளோ ஒரு சக்சஸுக்கு ஒரு காரணம்னா என்ன சொல்லுவீங்க குருஜி? குருஜி, நான் உங்களோட அந்த பிரிசனர்ஸ் வெல்ஃபேர் ப்ரோக்ராம் பார்த்தேன், தென் கிஃப்ட் அ ஸ்மைல் அதை பத்தி வாசிச்சேன். அந்த தமிழ்நாடுலயே இந்த ரிவர்ஸை மீட் எடுக்கிறது, அந்த வெள்ளூர் பக்கத்துல இருக்கிற அந்த ரிவரை மீட் எடுத்த விஷயங்கள் அதெல்லாம் பார்த்தேன். ரொம்ப 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 சூப்பர்பான இனிஷியேட்டிவ்ஸ். What I wanted to ask you is, ஒரு கம்யூனிட்டியோட இன்வால்மெண்டோட இதெல்லாம் நம்ம பண்றோம். ஈவன் ஃபார் சில்ட்ரன், இப்ப என்னோட ஷோல வர்றது பேரண்ட்ஸையே நான் பார்த்திருக்கேன். அந்த குழந்தைகளுக்கு நல்ல வளர்ப்பு இருக்கிறது இல்லை, வீட்டுல ஒரு கன்ஃபியூசிவ் அட்மாஸ்பியர் இருக்கிறது இல்லை. ஒரு ப்ரோக்ராம்க்கு போனதுக்கு அப்புறம் ஒரு 2 hours nothing is going to change. அப்ப எல்லாம் கேட்டுப்பாங்க, திருப்பி அதே அட்மாஸ்பியருக்கு தான் அவங்க போறாங்க. ஸோ இப்போ நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி நாங்க அவங்களோட தொடர்பு கொண்டுட்டே இருக்கோம். அந்த குழந்தைகளோட இன்டராக்ட் பண்றோம். we are trying to have a continuous follow up with them. So இந்த குருஜி, ஸோ இந்த எப்படி இதை சஸ்டெயின் பண்ணறது? நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம், இதை நம்ம பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை எப்படி சஸ்டெயினபிளா கொண்டு போறது? how do we continue
குட் என்ன சொல்றது, அந்த ஒர்க் எப்படி அது கண்டினியூஸா இருக்கிற மாதிரி பண்ணுறது? முக்கியமா 2 விஷயத்தை நம்ம மனசுல வச்சுக்கணும். ஒண்ணு, நம்ம முயற்சி எவ்வளவு முயற்சி செய்யணுமோ அவ்வளவு முயற்சி செய்யணும். அதுக்கு மேல்பட்டு நம்ம அதை கடவுளுக்கு விட்டுடணும். ஏன்னா கடவுள் அதெல்லாம் பார்க்குறாருன்னு ஒரு நம்பிக்கை நம்ம கிட்ட இருந்ததுன்னா, ஏன்னா நாமளே எல்லாத்தையுமே எப்பவுமே பண்ண முடியாது இல்லையா? இப்போ ஒரு ஆக்ட் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ரிவர் ரிஜுவினேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் 85 ஆறுகள் இருக்கு, நதிகள் இருக்கு, எல்லாம் பேப்பர்ல தான். இப்போ அதெல்லாம் ரிஜுவினேட் பண்றதுக்கு நம்ம முயற்சி செய்கிறோம். இதை பண்ணி இது சஸ்டெயின் ஆகும் இன்னும் another 50-60 years. அதுக்கப்புறம் என்ன ஆகும் நம்ம இப்போ உட்காந்து யோஜனை பண்ணோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பண்ணுற முயற்சி நம்ம பண்ணி மற்றதெல்லாம் நம்ம கடவுளுக்கு விட்டுடணும். ஏன்னா அந்த ஒரு நம்பிக்கை வச்சுக்கணும், கடவுள் நடத்தின்னு போவார்னு உலகத்துல எல்லாம். So it's so important to groom leaders. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு லீடர் இருக்கணும் இல்லையா? it's so important to bring up responsibility. ஒரு வீட்ல இல்ல, ஒரு தனி மனிதனும் ஒரு லீடர்ஷிப் எடுத்துட்டு மேல வரணும். Is it compulsory? Is it necessary? நமக்கு ஒரு லிவிங் குருஜி, ஒரு லிவிங் குரு இருக்கிறது அவசியமா? இந்த கேள்விக்கு பதில் அவசியமா? இல்ல, நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். இப்போ நம்ம மனசுல ஒரு கேள்வி உண்டாருது, அந்த கேள்விக்கு பதில் அவசியம்னா குருவும் அவசியம். Okay, that's a perfect answer. That is an absolutely convincing answer, Guruji. You have cleared my doubt of 55 years. I'm absolutely floored. Guruji, one thing I wanted to ask. Ivlo peri oru movement, art of living madri, ivlo peri oru movement. It has touched so many lives all over the world. நான் உங்களோட டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். The way this movement has traveled around the world, making such a big difference. இதோட சக்சஸுக்கு, இவ்வளோ ஒரு சக்சஸுக்கு ஒரு காரணம்னா என்ன சொல்லுவீங்க குருஜி? அன்பு. That's all. You wanted to give. Excellent. So நான் என்னோட பர்சனலி நான் நிறைய வாட்டி யோசிப்பேன், சினிமானா என்னதே தெரியாது, ஒரு ஷார்ட் டிவிஷன் இருக்குன்னு கூட தெரியாது. அப்படி வந்துட்டு நான் எப்படி 4 படம் எடுத்தேன்னு யோசிக்கும் போது I didn't have the fear of failure. தோத்து போனா போலாமே, so what if I fail? Anyway I tried. அந்த ஒரு attitude வந்ததுனால கான்ஃபிடன்ஸ். So அந்த ஒரு பயம் இருக்கு குருஜி, தோத்து போனா போலாமேங்கிற ஒரு தைரியம் இருந்ததுனால I could experiment. And இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ்ல ஒரு பேசிக்கா ஒரு 4 விஷயம், like there is so much of uncertainty, there is so much of unrest. இதுல நாங்க ஃபாலோ பண்ண வேண்டிய குடும்பத்துல இருக்கிற like people who are at home, what can we follow? 4 things which you could tell us that you do this, you will be able to face this situation. One better. Thing is, in life, in the world, there will always be 2 things. One, there are good things, there are bad things. நம்ம கெடுதலையே ரொம்ப பார்த்துட்டே வந்தோம்னா நம்ம உள்ள இருக்கிற அந்த ஒரு தைரியம், பலம் எல்லாம் குறைஞ்சிட்டே வரும். இப்போ நம்ம ஒரு ஒளியை பார்த்து நின்னுமானா, ஒளி முகமா பார்த்து நின்ன போது நம்மளுக்கு நிழல் தெரியாது, நம்ம நிழல் நம்மளுக்கு தெரியாது. நம்ம நிழலையே பார்த்துட்டு இருந்தோம்னா ஒளி தெரியாது. அதனால நிழல் இருக்கு தெரியும், பின்னாடி அது இருக்கும். ஆனால் நம்ம ஒளியை பார்த்துட்டே முன்ன போயிட்டே இருக்கும். அது மாதிரி வாழ்க்கையில் 10 பாசிட்டிவ் இருந்ததுன்னா ஒரு 10 நெகட்டிவும் இருக்கும். அதில் நம்ம அந்த பாசிட்டிவ்ல நிறையா ஃபோக்கஸ் பண்ணணும். எப்படி அந்த பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலான்னு அதை ஒன்று பார்க்கணும். செகண்ட், எனி டைம் பயப்படக்கூடாது. நெகட்டிவை நம்ம ஃபேஸ் பண்ணுறது, தப்புன்னு சொல்கிறதுக்கு பயப்படக்கூடாது. நம்ம உரிமையை நம்ம அதை நிச்சயமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எனக்கு இது என்னோட உரிமை. என்ன ஒரு அநியாயம் நடந்ததுன்னா இது அநியாயம்னு சொல்கிறதுக்கு நம்ம பயப்படக்கூடாது, நின்று அதை சொல்கிறோம். இது 2வது. 3வது, அவசியமாக நம்ம we should go in deep in மெடிடேட் பண்ணணும். ஒரு 20 நிமிஷமான தினமும் நம்ம அதை ப்ராக்டிஸ் வச்சணுமானா
அப்போ நம்ம மனசுக்கு ஒரு சாந்தியும் நிம்மதியும் ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கும். அந்த புத்துணர்ச்சியால் புது புது விஷயங்கள் நம்ம மனசுலயே தோண்டிட்டு வரும். அப்புறம் 4வது என்னன்னாக்க, நம்ம மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த உலகத்துக்கு நம்ம என்ன கொடுக்கலான்றதை பற்றி நம்ம யோசனை பண்ணணும். அது ஒரு மனசில் நம்ம எண்ணம் இருந்ததுன்னா, ஏன்னா அப்போ நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு முழுமை இருக்கிற ஒரு அனுபவம் உண்டாகும். Okay. Absolutely fantastic. Thank you so much, Guruji. It was my pleasure. My what to say? It's a blessing. I feel so blessed. உங்க blessing எங்களுக்கு எல்லாருக்கும் வேணும். Thank you so much, Guruji.